மேல பழி சொல்றது. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இன்னொரு மனுஷன் மேல திணிக்கிறது, அதுக்கு அடுத்தது தேவன் மேலேயே பழிய சொல்றது. எல்லாம் இந்த கடவுளாலதான் வந்துச்சு, கடவுளுக்கு கண்ணே இல்ல, கடவுள் ஏன் தான் என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு சோதனையை கொடுக்குறானோ தெரியல அப்படின்னு சொல்லி தேவன் மேலேயே தங்களுடைய பழியை சுமத்துவது. ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு இரக்கம் இருக்குது, அதாவது ஏற்றம் இறக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இரக்கம் வந்து விட்டது, ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், எந்த இடம் நம்ம விழுந்து போன இடம். இப்போ ஆதாம் விழுந்து போன இடம் எது? அந்த கனியை போய் அவன் பார்த்ததுனாலதான் அவன் விழுந்தான் இல்லையா? அந்த ஆசை இச்சையினாலதான் அவன் விழுந்தான். சாத்தானுடைய பேச்சினால அவன் விழல, அவனுடைய ஆசை இச்சையினால விழுந்தான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த வழி தவறான ஆசை, தவறான